ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மலர் குவாலிட்டி வேர்ல்ட் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் மலர்வண்ணன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எல்ஐசி அக்கௌண்ட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் அடுத்து நம்ம போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நிறைகுறைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம கூகுள் பேஜில் போய்ட்டு எல்ஐசி ஆன்லைன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோன்னா நமக்கு எல்ஐசி ஆன்லைன் சர்வீஸ் போர்ட்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வரும். அந்த லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்தமாரி தான் வந்து ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா இதில் ரெண்டு இருக்கும். ஒன்று நியூ யூசர், அடுத்து வந்து ரிஜிஸ்டர் யூசர்னு ரெண்டு இருக்குது. நியூ யூசருங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டாக இந்த எல்ஐசியில் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதவங்க நியூ யூசரை கிளிக் பண்ணி இப்போ நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போகிறோமோ அதை ஃபாலோ பண்ணால் நியூ யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ரிஜிஸ்டர் யூசர்னால் என்னென்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு உள்ளார போயிட்டு அவங்க அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நியூ யூசருக்கான வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நியூ யூசரை கிளிக் பண்ணி நம்ம உள்ளார ரன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா, பாலிசி நம்பர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, பேன் கார்டு, அடுத்து வந்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வித்தவுட் டேக்ஸு, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், ஜெண்டர் மேலா ஃபீமேலா, இப்படிங்கிற 9 கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த 9 கொஷினில் வந்து 6 கொஷின் வந்து மேண்டேட்டரி கொஷின். பாலிசி நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம், மொபைல் நம்பர், இது வந்து இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பேன் நம்பரும் பாஸ்போர்ட் நம்பரும் வந்து நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அது வந்து கம்பல்சரி இது கிடையாது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா, நம்ம வந்து பாலிசியை வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம எல்ஐசிலேருந்து நமக்கு ஒரு பாண்ட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாண்ட் ஷீட்டோட ஃப்ரண்ட் ஷீட்டில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது என்னென்ன இருக்குன்னா, பாலிசி நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பாலிசி, அப்படின்னா பாலிசி நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டேட் அதில் இருக்கும். அடுத்து வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்னா எனக்கு எப்போ வந்து ரிஸ்க் கவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த டேட் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நான் என்ன பிளான் எடுத்திருக்கேன் அந்த பிளான் நம்பர், அது வந்து எவ்வளோ டேர்மு, நான் எவ்வளோ வருஷம் ப்ரீமியம் பே பண்ண போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் மெச்சூரிட்டினா என்னோடய பாலிசி வந்து எப்போ எண்ட் ஆகுது, முடிவடையுது, அப்போ என்ன பாலிசி எப்போ மெச்சூரிட்டி அடையுதுங்கிற டேட் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பேசிக் சம்மோஷன்ஸ் 4 lakhs இவங்க போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஆக்சிடென்டல் அண்டு டெத் பெனிஃபிட் வந்து 4 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து 6,655 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் ஆர் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் வந்து அது வந்து ஒரு 100 rupees வந்து ப்ரீமியம் பே பண்ணுறோம். ரைட்டா? இப்போ வந்து டோட்டல் ப்ரீமியம் வந்து எவ்வளோனா 6,755 நமக்கு பே பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இந்த ப்ரீமியம் டேட்டு வந்து 4th கட்டணும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் அது. அடுத்து வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து 4 இருக்குது. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, இயர்லி 4 இருக்குது. இதில் குவார்ட்டர்லி வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கால் என்ன கேட்குது, பாலிசி நம்பர் கேட்குது. அந்த பாலிசி நம்பர் வந்து இந்த பாண்டில் வந்து இப்போ நம்ம 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் அந்த பாலிசி நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த பாலிசி நம்பர்னு ஆன்லைனில் கேட்டிருக்க அந்த இடத்த வந்து நம்ம போய் அதை ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து அந்த பாலிசி எடுத்து நான் ஃபில் பண்ணுறேன். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்துங்கிறது இதுவும் நம்ம அந்த பாண்டில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ 2ஆம் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அதோட பாலிசி ஹோல்டர் டேட் என்னது 6/3/1976. இந்த டேட்டை தான் வந்து நம்ம அந்த இடத்த போய் வந்து டைப் பண்ணணும். இதில் டைப் பண்ணும்போது என்ன ஒரு இதுனா, அது என்ன ஃபார்மேட்ஸில் கொடுத்துருக்கோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து டைப் பண்ணணும். டேட், மந்த், இயர் அப்படி கொடுத்தாங்கன்னா அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து அதை டைப் பண்ணணும். அடுத்து வந்து இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இந்த இமெயில் ஐடியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ப்ரீமியம் பே பண்ணோன்னா அதோட பேமெண்ட் ரிசிப்ட் வந்து உங்கள் இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். அப்போ வந்து உங்களோட இமெயில் வந்து கரெக்டாக இதில் என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வித்தவுட் டேக்ஸ், இதில் தான் வந்து ரொம்ப பேர் வந்து தப்பாக என்டர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அது என்ன அமௌண்ட்டுனா ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து அதில் இருக்கும். பட் ஆனால் பாண்டில் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த ப்ரீமியத்தை தான் நம்ம இதில் கொடுக்கணும்.
இப்போ வந்து 3ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் வந்து டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து 6,655 கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இன்னொரு ஆக்சிடென்டல் டெத் அதில் வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் ரேட் வந்து ஒரு 100 rupees கட்டுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் டோட்டலாக வந்து 6,755 தான் டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம். இப்போ நம்ம அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கோம், அந்த இடத்த கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் அது வந்து 6,755. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து என்டர் பண்ணிடுறோம். அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பரை அடுத்த காலத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த பேன் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை விட்டுடலாம். அது ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா ஸ்டார் மார்க் கொடுக்கல, அதனால நான் ஃபில் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்து வந்து ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலாங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இது வந்து ஃபீமேலோட பாலிசி, அதனால் நான் ஃபீமேல்னு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த டிக் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து டிக் ஆகிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க. டிக் ஆகலைன்னா அதை டிக் பண்ணிங்க. அது ஒன்றும் இல்லை, மேலே கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அடுத்து இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீடுங்கிற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி டீட்டெயில் ரீகன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது நம்மளோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோமா, இல்லை இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நோன்னு கொடுத்துட்டு திரும்ப பேக் பேஜ் போயிட்டு நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரொசீட் பண்ணோன்னா இதே போல் வரும். டேரெக்டாக ஓகே ஆயிடுச்சுன்னு டேரெக்டாக எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் உள்ளார வந்துடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இந்த அலர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை போய்ட்டு நம்ம பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடணும். அந்த அலர்ட் மெசேஜ் ஜஸ்ட் இங்கே ஓகே கொடுத்துட்டு வந்துடுங்க. பாஸ்வேர்டு வந்து எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மினிமம் 6 கேரக்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 16 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அதில் வந்து மேண்டேட்டரியாக உள்ளது என்னென்னா, ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். இது 4மே கண்டிப்பாக இருக்கணும். ஏடா அதே போல் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து நம்ம பாஸ்வேர்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷன் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். நான் வந்து இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு நியூ பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து கன்ஃபார்ம் த நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்குதுல்ல, அதில் வந்து மேலே நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே சேம் பாஸ்வேர்டை வந்து கீழே நம்ம வந்து டைப் பண்ணணும். இதில் எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் த நியூ பாஸ்வேர்டு நம்ம கிளிக் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் சப்மிட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட், நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளிக்கர் லாகின்னா நம்ம டைரெக்டாக லாகின் பேஜ் போயிடலாம். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்மளோட லாகின் பேஜ் இருக்கும். அதாவது யூசர் ஐடி, இமெயில் ஆர் மொபைல், இந்த 3ல் வந்து நம்ம எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ணல நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ, அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ என்னோடய பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது சிஸ்டத்தில் என்ன ஃபார்மேட்ஸ் காட்டுதோ, அதாவது டேட், மந்த், இயர், அதே சேம் ஃபார்மேட்ஸில் கொடுத்தா மட்டும்தான் சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த பாலிசியோட டேட் ஆஃப் பர்த் வந்து 6/3/1976. அதை கொடுத்துட்டு நான் சைன்இன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். அந்த அலர்ட் மெசேஜ் ஜஸ்ட் இங்கே ஓகே கொடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்து வந்து இண்டிவிஜுவல் பாலிசி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த இண்டிவிஜுவல் பாலிசி டீட்டெயில்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டிஸ்பிளே வந்து ஷோன் ஆகும். இதில் வந்து செல்ஃப் பாலிசி எத்தனை இருக்குது, அதாவது இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்ல அந்த ஒரு பாலிசி இருக்குது, அதனால தான் 1ன்னு காட்டுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பவுஸ் பாலிசி, அதில் வந்து நம்ம எதுவும் பண்ணலை, அதனால் 0 காமிக்குது. சேம் ஸ்டைல்டு பாலிசி 0 தான். டோட்டல் பாலிசி 1 இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவரே வந்து 2 பாலிசியோ இல்லை 3 பாலிசியோ வச்சுருக்கலாம். இல்லை ஒரே ஃபேமிலியில் வந்து 4-5 பாலிசி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்தமாரி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து 2 பாலிசி வச்சுருக்காரு, ஒய்ஃப்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, அந்த வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாலிசி, அப்போ வந்து டோட்டலாக 5 பாலிசி இருக்குது.
இந்த 5 பாலிசிக்கும் 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பாலிசிக்கும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த 5 பாலிசியும் ஒரே அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாம் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தோம்னா ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நம்ம அது உள்ளார போயிட்டு அதில் உள்ள 5-6 பாலிசி ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம ஒரே டயத்தில் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதம் ப்ரீமியம் வந்து எந்தெந்த பாலிசிக்கு கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கணுன்னா ஆல் பாலிசியை கிளிக் பண்ணி ஒரே டயத்தில் நீங்கள் போய் இந்த மாதம் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரே லாகின் அக்கௌண்ட்டில் 2-3 பாலிசியை எப்படி ஆட் பண்ணலாங்கிறத நம்ம மலர் குவாலிட்டி வேர்ல்டு யூடியூப் சேனலில் அடுத்த வீடியோவாக நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த லாகின் பண்ணுறது எப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஆல் பாலிசியை கிளிக் பண்ணி இப்போ நம்ம உள்ளார போகணும். பாலிசி நம்பர்னா எவ்வளோ ப்ரீமியம், அது எப்போ டியூ டேட் இதெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாலிசியோட இன்ஃபர்மேஷன் வந்து அதை காட்டும். அதாவது என்னென்னா பாலிசியோட நேம் என்ன, யார் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ இருக்குது, சம்மர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, பிளான் நேம் என்ன, எப்போ டியூ டேட்டு, பாலிசி ஸ்டேட்டஸ் ஃபோர்ஸில் இருக்கா இல்லை லேப்ஸில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் நம்ம பார்த்துடலாம். அடுத்து வந்து பில்லிங் இன்ஃபோ, வந்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் டியூஸ் எவ்வளோ இருக்குது, எப்போ எதுக்குள்ளே கட்டணும், நம்பர் ஆஃப் மோட், இதெல்லாம் வந்து நம்ம இந்த இதில் நம்ம டிஸ்பிளேயில் நம்ம பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் அடுத்து நம்ம போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.